ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சம்பா கோதுமை ரவா அண்ட் கேரட் வச்சு ஒரு குயிக் அண்ட் செம்ம ஹெல்த்தியான கிட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்யலாமாங்க. இதுக்கு ஒரு கப் சம்பா கோதுமை ரவாவை ஒரு பேனில் லோ ஃப்ளேமில் செவக்க வறுத்துட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நார்மல் ரவா, ஒரு கப் தயிர், உப்பு, தேவைப்பட்டால் தண்ணி அண்ட் ஃபைனலாக ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம். அதில் ஜீரகம், ஆனியன், கருவேப்பிலை, பெருங்காயம் அண்ட் முந்திரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டுலாங்க. குட்டி பையனுக்கு செய்கிறதால நான் பேக்கிங் சோடா அவாய்ட் பண்ணிட்டேங்க. இந்த கேப்பில் ஒரு குயிக் சட்னி ரெடி பண்ணிடலாமா? ஒரு பேனில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஜீரகம், ஆனியன் அண்ட் கேரட் சேர்த்து வதக்கிக்கலாம். கூடும் ஆனதுக்கப்புறம் இது கூட பொட்டுக்கடலை அண்ட் கொத்தமல்லி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். 10 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டதுக்கப்புறம் ஒரு இட்லி பிளேட்டில் கீ அப்ளை பண்ணி இந்த பேட்டரை இட்லி தட்டில் ஊற்றி 10 மினிட்ஸ் ஆவியில் வேக வச்சு எடுத்தால் சூப்பரான சம்பா ரவா இட்லி ரெடிங்க. ப்ரோட்டீன் அண்ட் அதிக ஃபைபர்ஸ் இருக்கிற சம்பா ரவா இட்லி அண்ட் அது கூட கேரட் அண்ட் பொட்டுக்கடலை சேர்த்த சட்னி ஒரு நல்ல வெயிட் கெயின் எனர்ஜி பூஸ்டிங் பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. முக்கியமாக கிட்ஸ் அண்ட் டயபெட்டிஸ் பேஷண்ட்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.